இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற அழகான தலைப்பு, உன் துக்கம் போதும் எழும்பு, உன் நிலம் மாறும். எப்போ நம்மளுடைய நிலம் மாறும்? வாசிக்கலாம் ஏசாயா புஸ்தகம் 60:20 வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமா இருப்பார்னு சொன்னா நிச்சயமாவே நம்ம துக்கம் ஒளிந்து போகும். இன்னைக்கு ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில துக்கம் வருதுன்னு சொன்னா, நம்ம ஞான குறைவா நடக்கிறதுனால, ஆண்டவர் நம்மளோட இல்லாததுனால மட்டும்தான் நமக்கு துக்கம் வருது. கர்த்தர் எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல சாத்தான் வருவான். சாத்தான் எதற்காக வருவான்னு சொன்னா, ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு ஒரு நாளும் வரமாட்டான். யோவான் 10:10 வசனம் சொல்லுது, அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் அவன் வரான். தேவஜனமே, கர்த்தர் எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல துக்கம் வரும். பரிசுத்த வேதாகமத்தில் அநேகம் பகுதிகளை நம்ம வாசிக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். யோவானின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், லாசரு வியாதியாக இருப்பார். அப்போ இயேசுவுக்கு மார்த்தாள் மரியாள் சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேறணும். ஆண்டவர் அப்போ அங்கே வரமாட்டார். சில நாட்களுக்கு பிறகு அவர் வியாதிப்பட்டு லாசரு மரித்தும் போய் விடுவார். அதற்கு பிறகு அவர் அடக்கம் பண்ணுறாங்க. அதை பார்க்கறதற்காக 4வது நாள் இயேசு அந்த வீட்டுக்கு வரார். அப்போ மார்த்தாளும் மரியாளும் இயேசுவை பார்த்து அழுகிறாங்க. வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். இந்த இடத்துல இந்த வசனத்தை நல்லா நீங்கள் கவனிங்க. மரியாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னு சொன்னால் என் சகோதரன் மறைச்சிருக்க மாட்டான். உண்மை அதுதான். நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், அப்போ இன்றைக்கி எத்தனையோ பேர் மறைச்சிட்ருக்காங்க, அப்போ ஆண்டவர் அவங்களோட இல்லையா? இல்லைங்க. பிறப்பு எப்படி ஒரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி இறப்பும் நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் லாசரு இயற்கையாக அவர் மறிக்கலை, வியாதிப்பட்டு அவர் சிறு வயதில் மரித்திருந்தார். ஆனால் அதற்கும் தேவன் இரட்சகராக இருக்கிறார். இன்றைக்கி மரியாள் சொன்னாங்க, ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் துக்கம் ஏன் வருது? நம்ம வீட்டில் இயேசு இருக்கிறாரா? நம்ம வேலையில் இயேசு இருக்கிறாரா? நம்ம படிப்பில், நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கையில், நம்ம தனிப்பட்ட ஜீவியத்தில் எல்லாவற்றிலும் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஒரு கஷ்டம் வரும்பொழுது ஆண்டவரை தேடுறோம். ஆனால் நல்ல நிலைமைக்கு வரும்பொழுது கர்த்தரை தேடுவது இல்லை. இன்றைக்கி பெரும்பாலான விசுவாசிகளை நாங்கள் பார்க்குறோம். கஷ்டப்படும் போது ஆண்டவரை தேடுவாங்க, உபவாசம் பண்ணுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க, ஆலயத்திலேயே இருப்பாங்க. ஆனால் தேவன் அவங்களுடைய கஷ்ட சூழ்நிலைகளை மாற்றும் பொழுது ஆலயத்துக்கு வரக்கு எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தேவஜனமே, நீங்கள் தாழ்ந்திருந்தாலும் சரி, வாழ்ந்திருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அப்போ தான் ஆசீர்வாதம். இந்த இடத்துல இயேசு வந்தார். இறந்து 4 நாள் ஆச்சு. அவர் கல்லறையில் வச்சுட்டாங்க. இயேசு கேட்குறாரு, லாசருவை எங்கே வச்சிங்க? எல்லாருமே கேட்குறதா. கல்லறையில் போய் பார்த்து மாலை போட்டு வருவாங்க. அதன் பிரகாரமாகவே நினைத்து இயேசுவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த இடத்துல வச்சிங்க? ஆண்டவரே, இங்கே தான் வச்சோம். கல்லை புரட்டி வச்சுருக்கிறோம். அப்போ இயேசு சொல்கிறாரு, இந்த கல்லை புரட்டி போடுங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே, லாசரு செத்து 4 நாள் ஆயிடுச்சு, இப்போ போய் கல்லை புரட்டுனா நாருமே. இது இவங்களுடைய மனுஷிக எண்ணம், மனுஷிக அறிவு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை நீ காண்ப. அப்போ ஆண்டவர் கல்லை புரட்ட சொல்கிறாரு. கல்லை புரட்டுறாங்க. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, லாசருவே, நீ வெளியே வா. மரித்தவன் உயிரோடு கூட எழுந்து வந்தான். ஆண்டவருடைய வார்த்தையில் அத்தனை வல்லமையும், அவ்வளவு ஜீவனும், அவ்வளவு அதிகாரமும் இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு, இது யாருனாலையுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லி கூட உங்களுடைய வாழ்க்கையில் துக்கம் இருக்கலாம், அதிகரித்து இருக்கலாம். என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை யாருனாலையுமே மாற்ற முடியாதுங்க. இயேசு வந்தா உங்கள் துக்கம் மாறும். இயேசு மாம்சத்தில் வாழ்ந்த பொழுது அவரை தேடி யாரெல்லாம் விசுவாசமாக வந்தாங்களோ, குருடர்கள், செவிடர்கள், பிசாசு பிடித்தவர்கள், பிரேத கல்லறையில் ஒரு மனுஷனால் கூட விலங்கு போட்டு கட்ட முடியாதவர்களாக இருந்தாலும் சரி, குஷ்டரோகிகளாக இருந்தாலும் சரி, இயேசுட்ட யாரெல்லாம் விசுவாசமாக வந்தாங்களோ அத்தனை பேரும் துக்கம் மாறி சுகத்தோட, பலனோட, ஜீவனோட, ஆரோக்கியத்தோட திரும்பி போனாங்க. தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் துக்கமா
அதை அழுது கொண்டிருக்கிறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. ஆண்டவரோட சமூகத்தில் இயேசுன்னு கூப்பிடுங்க. மத்தேயு புத்தகம் 28:18 வாசிக்கிறோம். இயேசு சொல்கிறாரு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மத்தேயு 21:22 வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களை ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். யோவான் 14:14 வாசிக்கிறோம், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசுங்கிற நாமத்துக்கு வல்லமை உண்டு. இன்னைக்கு பிசாசுடைய ராஜ்யமே நடுங்கக்கூடியது இயேசுடைய நாமத்துக்கும் மட்டும்தான். இந்த பூமியில் இயேசுன்னு சொல்லி கூப்பிட்டா மாறாத பிரச்சனை எதுவுமே இல்லை. உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் துக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் என்னோடய துக்கத்தை மாற்றுங்க, நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாங்க, என் வேலையில் வாங்க, என் வருமானத்தில் வாங்க, என் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே உங்கள் துக்கத்தை இயேசு மாற்றுவார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். அன்பு பரலோகத்தின் பிதாவே, துக்கம், கலக்கம், கவலை ஒரு மனுஷனுடைய ஆவியை முறிந்து போக பண்ணுதுப்பா. அவனுடைய ஆவி தொய்ந்து போக பண்ணுது. அவனால் எழும்ப முடியாதபடி செய்கிறதப்பா. இன்னைக்கு அந்த துக்கம் ஒரு மனுஷனை மேற்கொள்ளும் பொழுது தற்கொலையை தேடி ஓடுறாங்க, குடும்பத்தை விட்டு ஓடுறாங்க, அல்லது போதைகளுக்கு அடிமையாகிறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, என்னுடைய நாமத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கப்பா. இன்றைக்கி எங்களுடைய துக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்குற ஜனங்களுடைய துக்கம் யாருன்னாலையுமே மாற்ற முடியாதுன்னு சொல்கிற துக்கமாக இருக்கலாம். உங்களை நோக்கி பார்க்குறாங்கப்பா. உம்மாலே அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், உம்மாலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த நேரத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒருவேளை சுகவீனமாக இருக்கலாம், பொருளாதார நஷ்டத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களை தரைமட்டுமாய் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழலிலும் ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுப்பார். ஆமென்.